அடுத்ததாக ராமநாதபுரத்திலிருந்து நிசார் என்பவர் கேட்குறார். இவர் நோன்பு சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்குறார். அந்த கேள்வியை பாருங்கள். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ராமநாதபுரத்திலிருந்து நிசார் மலைக்காயர் பேசுகிறேன். என்னுடைய கேள்வின்னா, ஆக்சுவலி வெளிநாட்டில் வந்துட்டு சஹர் வச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு வர்றோம். ஒரு ஒரு 6 மணி நேரத்தில் இந்தியாவுக்கு வந்துடுறோம். இந்தியா வந்தால் நோன்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு இந்தியாவில். அப்போ வந்துட்டு அப்போவே நோன்பு திறக்கணுமா, இல்லை எந்த ஊரில் இருந்து புறப்பட்டமோ, எந்த ஊரில் சஹர் செஞ்சோமோ அந்த ஊர் கணக்கு பண்ணி நோன்பு திறக்கணுமா? அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் சவுதி அரேபியாவில் இருக்கிறார். சவுதி அரேபியாவில் அவர் நோன்பு வைக்கிறார். நோன்பு வச்சது எங்கே? சவுதி அரேபியாவில். நோன்பு வைத்து விட்டு காலையில் விமானத்தில் கிளம்பி இங்கே வர்றார். வரும் பொழுது இந்தியாவுக்கும் சவுதிக்கும் 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறது. சில நாடுகளுக்கு 5 மணி நேரம் வித்தியாசங்கள்லாம் கூட இருக்கும். இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் இங்கே சேர்ந்துடுறார். சேர்ந்த பிறகு இப்போ 6:30 மணிக்கு நோன்பு திறக்கிறாங்கன்னு வைங்க. நோன்பு திறப்பது எப்போ? ஒரு 6-6:15 சூரியன் மறைந்த பிறகு. அது ஒவ்வொரு மாதத்துலேயும் வித்தியாசப்படும், ஒரு ஊருக்கும் வித்தியாசப்படும். சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்கணும். அப்போ இந்தியாவுக்கு வந்துடுறாரு, சென்னைக்கு வந்துடுறாரு. உதாரணமாக சென்னையில் ஒரு 6 மணிக்கு, 6:30க்கு, 6:15க்கு, 7 வரைக்கும் இப்படி வரும். காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 மணிக்கு நோன்பு திறக்க வேண்டிய நேரம் வருதுன்னு வைங்க. 6 மணிக்கு அவர் நோன்பு திறக்கிறதா, அல்லது சவுதியில் தானே ஒரு நோன்பு வச்சார், சவுதியில் அந்த சூரியன் மறைந்து விட்டதா, அந்த கணக்குப்படி நோன்பு வைப்பதான்னு ஒரு கேள்வி என்னென்னு கேட்டால், சவுதியில் வைக்கிறதா இருந்தால் 8:30 மணி, 6 மணிக்கு சூரியன் மறையாது. நமக்கு 8:30 மணி ஆகும்போது அவங்களுக்கு என்ன செய்யும்? சூரியன் மறையும், 6:30 மணி ஆகும். அந்த 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறதுனால சவுதியில் நோன்பு வைத்த காரணத்தினால் சவுதி நேரத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவதா, அல்லது நம்ம இந்தியாவுக்கு வந்துட்ட காரணத்தினால், சென்னைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் சென்னையுடைய நேரத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வதா என்பதுதான் இவருடைய கேள்வி. இந்த கேள்விக்கு, இதே மாதிரியான கேள்விக்கு நேரடியாக எந்த ஒரு பதிலும் குர்ஆன்லையோ ஹதீஸில் இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டால், இந்த மாதிரியான ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு ஒரே நாளில் போய் சென்றடையக்கூடிய வாகனங்கள் அந்த காலத்தில் இல்லை. காலையில் புறப்பட்டு 2.5 மணி நேரம், 5 மணி நேரம் வித்தியாசத்தில் உள்ள தூரத்தை விரைவாக கடந்து வர்றாங்கள்ல விமானத்தில். அப்படியான ஒரு பிரச்சனையை நபிகள் நாயகமும் சந்திச்சிருக்க மாட்டாங்க, மற்றவர்களும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்படி சந்தித்தா கூட இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய நேரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வசதிகளும் அன்றைக்கு இருக்கவில்லை. அதனால் நேரடியாக இந்த மாதிரி நவீன பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் இருக்காது. நேரடியாக இல்லாட்டாலும் நமக்கு சிந்திப்பதன் மூலமாக அதற்கு என்ன செய்யும்? தீர்வுகள் கிடைக்கும். பொதுவாகவே நம்ம ஒரு ஊரில், எந்த ஊரில் நேரங்களை பொறுத்த வரைக்கும், நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊரில் உள்ள நேரம் தான் நம்மளை கட்டுப்படுத்தும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இது ஒரு பகல் நேரம்னு வச்சுக்கிறோங்க. பகல் நேரமாக இருக்குது, இது இரவு நேரம். இப்போ இரவு 10:30 மணிக்கு நம்ம இருக்கிறோம் இந்தியாவில். இதே நாம் அமெரிக்காவில் போய் இருந்தோம்னு சொன்னால் அப்போ காலை நேரமாக இருக்கும். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கிடுவோம்? நம்ம சொந்த நாடு இந்தியா, அதனால் இரவு 10:30 அப்படி நம்ம எடுத்துக்கொள்வோமா, அல்லது அப்படி எடுத்துக்கொண்டு இரவு கொண்டு தூங்கி விடுவோமா, அல்லது காலை 10:30 ஆகிவிட்டது, ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகணும், தொழிலுக்கு போகணும்னு இருப்போமா? எப்படி நம்ம நடப்போம்? உலக விஷயத்தில் நம்ம பிறந்த நாட்டில் என்ன நேரம் நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம இருக்கிற நாட்டில் என்ன நேரம், அதுக்கு தகுந்தவாறு தான் நம்ம எந்திரிப்போம், தூங்குவோம். எல்லா விதமான வேலைகளையும் நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு தான் முடிவு செய்வோம். அப்போ இதுக்கு செய்கிற முடிவு தான் மார்க்கத்துக்கு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கே உங்கள் தொழுகைகளை நீங்கள் எப்படி செஞ்சுக்கிருவீங்க? சூரியன் மறைந்தவுடனே மகரிபு தொழ வேண்டும். அப்போ சூரியன் சவுதியில் மறைகிறதை நீங்கள் கணக்கில் எடுப்பீர்களா, உங்கள் ஊரில் மறைகிறத கணக்கெடுப்பீங்களா? தொழுகிறதுக்கு உங்கள் ஊரில் மறைகிறத தானே எடுப்பீங்க. அதான் நோன்புக்கும். அப்போ நீங்கள் சவுதியில் நோன்பு வச்சாலும் சரிதான், நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் நோன்பு வைத்தாலும் சரிதான், எப்போ நான் வரும்போது விமானத்தில் உங்களுக்கு அறிவித்து விடுவார்கள். உங்களுடைய கடிகாரத்தை ஒரு 2.5 மணி நேரம் சரி செய்து கொள்ளுங்கள், குறைத்து கொள்ளுங்கள், அல்லது கூட்டிக் கொள்ளுங்கள்னு அவங்கள அறிவிச்சிடுறாங்க. அறிவித்த உடனே என்னவாச்சு? நீங்கள் வேறு டயத்துக்குள்ளே வந்துட்டீங்க.
அந்த நேரத்தினுடைய கட்டுப்பாட்டு விலகி வேற ஒரு நேரம் உங்கள் மீது என்ன செய்யப்படுது, அமல் செய்யப்படுகிறது என்ற நிலைக்கு வந்து விடுகிறது. அதனால் நாம் சவுதியில் நோன்பு வச்சுருந்தாலும் சவுதியில் இருக்கும்போது சவுதி நேரப்படி நோன்பு வைங்க. சவுதியிலேருந்து இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே உள்ள நேர பிரகாரம் உங்களுடைய தொழுகை, நோன்பு, போக்குவரத்து எல்லாத்தையும் உலக வாழ்க்கை உள்பட எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் அமைத்து கொள்ள வேண்டும். அதனால் இது பெரிய ஆய்வு செஞ்சுலாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. மனிதன் இயல்பாகவே இப்படி தான் நடப்பான். இந்த மாதிரி மார்க் விஷயத்தை விட்டுட்டு உலக விஷயத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சவுதியில் வேலை பார்த்தீங்க, அதை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்து வேலை பார்க்க போகிறீங்க. இங்கே வேலை பார்க்கும்போது சவுதியுடைய 8 மணி நேரம் 8 மணியை பார்த்து வேலைக்கு போவீங்களா, உங்கள் நாட்டு 8 மணியை பார்த்து போவீங்களா? நம்ம இருக்கிறதானே பார்ப்போம். அதுதான் இதற்கான பதிலும். அதனால் இங்கே உள்ள நேரப்படி தான் நம்ம செய்யணும்.